உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. இவ்ளோ இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைச்சீங்களா? ஒரு வீடியோ ரீகிரியேட் பண்ணி நம்ம போடும்போது? இல்லைங்க, லைக் நான் சும்மா ஒரு என் அக்கவுண்ட்ல இருக்கட்டும், ஒரு பக்கத்துல இருக்கோன்ட்டு போட்டேன். அது இந்த மாதிரி சென்சேஷன் ஆகணும்ட்டு நான் நினைக்கவே இல்லை. அப்புறமா முடி முடி வளர்ந்தா அந்த சீன் ரீக்ரியேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும் போதே பண்ணிடலாம்ட்டு சும்மா அந்த ரெக்கார்ட் எடுத்தேன். லைக் ஐ ரெக்கார்ட் தட் ஷார்ட் வீடியோ. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் டீஸ் பண்ணிருக்காங்க விஜய் சார் பேரை வச்சு, லைக் அழு வச்சிருக்காங்க. அந்த அந்த ஆஃபர் வந்தப்போ லைக் தி ரெக்கமெண்டட் மை நேம். அப்புறமா ஜான் சார் பார்த்தாங்க, ஜான் சார் ஓகேன்னு சொன்னாங்க. லைக் இட் வாஸ் நைஸ். அந்த மாதிரி I was very sad. I was like, இதுக்கு லைக் ஐயோ பண்ணலாம் இல்ல, லைக் ஒருவேளை சார் மூவிஸ்க்கு குட் பை சொல்லிட்டா சச்சின் அதை ரீக்ரியேஷனே பண்ண முடியாது. அந்த டைங் சீன் அப்போ சச்சின் சார் என்கிட்ட ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாச்சு விளையாடினது, லைக் தட்ஸ் ஒன் மெமரி. அப்புறமா அம்மா ரீசெண்டா சொன்னாங்க லைக் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட பால் விளையாடி இருக்காங்க, அப்புறமா நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் whoever knew that they would tell people like இவ யார் தெரியுமா, சச்சின் படத்துல இருக்க பொண்ணு இவதான். லைக் they would say எனக்கு பிடிக்காது எதுக்கு இப்போ அப்படி சொல்றது, சும்மா நான் like I ask him if he even remembers me. Like ஞாபகம் இருக்கேன் நான் சார் சச்சின் படத்துல பிரீத்தி. Like if he remembers me, I'll definitely tell him everything, and then I'll tell him how proud I am of where he is, and then I'll tell him that I'm like, yeah, like first நீங்க எப்படி இருக்கீங்க, லைக் சிஎம்எல் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணுமே, லைக் நல்ல மெடிடேஷன் எல்லாம் பண்றீங்களா, லைக் ரிலீவ் ஆகுறீங்களா, லைக் I'll check with him about everything basically. ஆமா, ரொம்ப லைக் தட்ஸ் மை ட்ரீம், சிங்கர் சாங் ரைட்டர் ஆகணும்ட்டு. ஸோ நான் 20 சாங்ஸ் என் சொந்தமா எழுதியிருக்கேன், எல்லாம் ரெடியா இருக்கு. ப்ரொடியூசரை மீட் பண்ணி ரிலீஸ் பண்றதுதான். பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம யாரு கூட இருக்கோம் அப்படின்னா, சச்சின் படத்துல ஒரு கியூட்டான குட்டி பொண்ணு பிரீத்தி அவங்க கூட தான் இப்போ இணைஞ்சிருக்கோம். சோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சோ பிரீத்தி என்ன சின்ன பொண்ணா அப்ப பார்த்தோம், இவ்வளவு வளர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ ரீசெண்டா சோசியல் மீடியால அந்த வீடியோ வந்து செம்ம வைரல். சோ எப்படி என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? விஜய் சார் சிஎம் ஆகுனாங்க, ஜான் சார் அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். நைஸ் நைஸ். ஓகே. சோ இவ்ளோ இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைச்சீங்களா ஒரு வீடியோ ரீகிரியேட் பண்ணி நம்ம போடும்போது? இல்லைங்க, லைக் நான் சும்மா ஒரு என் அக்கவுண்ட்ல இருக்கட்டும், ஒரு பக்கத்துல இருக்கோன்ட்டு போட்டேன். அது இந்த மாதிரி சென்சேஷன் ஆகணும்ட்டு நான் நினைக்கவே இல்லை. ஓகே. சோ எப்ப அந்த ஐடியா வந்துச்சு ஆக்சுவலா இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி எப்போ உங்களுக்கு தோணுச்சு? எதனால போட்டீங்க ஆக்சுவலா? லைக் அந்த அந்த சீன் நல்லா பிடிக்கும் அன்ட்டு தெரியும், கொஞ்சம் தெரியும். அப்புறமா நான் திருமலை போய் மொட்டை அடிச்சிருந்தேன் இந்த இயர். அதுக்கப்புறமா வர ஹேர் இது. அப்புறமா முடி வளர்ந்தா அந்த சீன் ரீக்ரியேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும் போதே பண்ணிடலாம்ட்டு சும்மா அந்த ரெக்கார்ட் எடுத்தேன். லைக் ஐ ரெக்கார்ட் தட் ஷார்ட் வீடியோ, எடிட் பண்ணேன். சரி சாட்டர்டே மார்னிங் போஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், போஸ்ட் பண்ணிட்டேன். அது என் அக்கவுண்ட் தாண்டி போகும் அன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. ஓகே. சோ நாங்க உங்க ஹேர் ஸ்டைல நீங்க அப்பல இருந்து இப்படிதான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். I had long hair before. Like நான் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை மொட்டை அடிச்சிருக்கேன் 15 இயர்ஸ் தானதுக்கு அப்புறமா. So எனக்கு ஷார்ட் ஹேர் பிடிக்கும். எங்க வீட்டுல கூட திட்டுவாங்க, லைக் நீ பொண்ணு எதுக்கு இத்தனை தடவை அடிக்கிற மொட்டைய. ஓகே நைஸ் நைஸ். சோ இப்போ பிரீத்தி பார்க்கும்போதும் அப்போ பிரீத்தியை பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு இன்னும் ஃபீலா இருக்கு. அப்போ பிரீத்தியை தான் நாங்க கனெக்ட் பண்ணிக்கிறோம் நிறைய. சோ இவ்ளோ ரெஸ்பான்ஸ் வருது, இவ்ளோ மக்கள் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றப்போ எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க?
ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. லைக் இவ்ளோ லைக் ஐ அம் லவ்ட் திஸ் மச் அண்ட் நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைக் லைக் நான் கனவுல கூட நினைக்கல ஒரு வீடியோ போடலாம், அது வைரல் ஆகுனா நல்லா இருக்கும்ன்ட்டு. லைக் ஏதாச்சும் வைரல் ஆகணும்னா அதுக்கு லக் இருக்கணும்ன்ட்டு லைக் ஐ வாஸ் திங்கிங் லைக் தட். ஆனா லைக் இந்த வீடியோ இப்ப கூட எனக்கு நம்ப முடியல. லைக் அந்த வைரல் அந்த வேர்டு சொல்லும் போதே எனக்கு நானா என்னோட வீடியோ வைரல் ஆயிடுச்சா லைக் அப்படி இருக்கு எனக்கு. ஓகே. எல்லாத்துக்கும் காரணம் வந்து கண்டிப்பா சச்சின். சோ எல்லாரும் கேட்டுப்பாங்க. டெஃபினெட்லி. எனக்கு என்ன டவுட்னா, அப்போ எப்படி உங்களுக்கு அந்த சச்சின் சான்ஸ் எப்படி கிடைச்சது? எப்படி நீங்க சச்சினுக்குள்ள போனீங்க ஆக்சுவலா? Like I was a big diehard fan of Vijay sir. Like நான் லைக் அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேரு டீஸ் பண்ணிருக்காங்க விஜய் சார் பேரை வச்சு லைக் அழு வச்சிருக்காங்க. Like when a kid likes someone, they'll just say some things for fun just to make that kid cry. அந்த மாதிரி ரொம்ப பண்ணிருக்காங்க. நான் ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிருக்கேன் விஜய் சார் ஓ! யாராச்சும் ஏதாவது சொன்னாலும். All this அப்போவே. before Sachin. ஓகே. Yeah, all this before Sachin. அப்புறமா அத பார்த்து லைக் பேரண்ட்ஸ் அந்த அந்த ஆஃபர் வந்தப்போ லைக் தி ரெக்கமெண்டட் மை நேம். அப்புறமா ஜான் சார் பார்த்தாங்க, ஜான் சார் ஓகேன்னு சொன்னாங்க. லைக் இட் வாஸ் நைஸ் அந்த மாதிரி. ஓகே. சோ இப்பவும் விஜய் சார் ஃபேன் தானா? இப்போ எப்பவுமே. ஓகே. நைஸ், நைஸ், நைஸ். சோ அப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்டரா இருந்தாங்க. இப்போ சிஎம் விஜய். சோ ஆமா. எதிர்பார்த்தீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? சார் நியூஸ்லாம் உங்களுக்கு Yeah, yeah, follow பண்ணிட்டு இருந்தேன். Like, of course, like he's my favorite hero, so obviously I'll follow his work. And um, yeah, like it was like எனக்கு தெரியல like he was into politics and all, and then I saw, and then like ஆக்டிங்ல like he became the top. அது முடிஞ்சிச்சு, அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லைக் லைக் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு பாருங்க, இது லாஸ்ட் மூவி விஜய் சார்து. அப்புறமா பாலிடிக்ஸ்ல இறங்குறாங்க ஆமா. ஃபுல்லா. I was very sad. I was like இதுக்கு லைக் ஐயோ பண்ணலாம் இல்ல. லைக் ஒருவேளை சார் மூவிஸ்க்கு குட் பை சொல்லிட்டா சச்சின் அதை ரீக்ரியேஷனே பண்ண முடியாது. சேம் ஃபீலிங் ஹியர். லைக் yeah, like அந்த மாதிரி இருந்துச்சு. But by the end of the day you have to respect one's decision. So சரி சார்க்கு that is important, and he felt like he had to be in the politics. And but அதுல இறங்குனதுக்கு அப்புறமாலும் he's doing justice. நியாயம் பண்றாங்க அந்த சீட்டுக்கு. லைக் he's doing a wonderful job. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பாத்தியா லைக் ரொம்ப கலக்குறாங்க ஸ்டேட் எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சோ அப்போ சச்சின்ல உங்களுக்கு நெறைய மெமரபிளான மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதுல ஏதாவது ஒரு மொமெண்ட் Yeah. இப்ப ஷேர் பண்ணிக்கலாமா எங்களுக்கா? Yeah, கண்டிப்பா. லைக் லைக் ஒன் திங் எனக்கு ரீசெண்டா தெரிஞ்சது வந்து அந்த டைங் சீன் அப்போ சச்சின் சார் என்கிட்ட ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாச்சு விளையாடினது. ஓகே. லைக் that's ஒன் மெமரி. அப்புறமா அம்மா ரீசெண்டா சொன்னாங்க லைக் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட பால் விளையாடி இருக்காங்க, அப்புறமா ஓ! நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு. அப்போ And பேசுனீங்களா then சார் கூட? யா அப்போ ரொம்ப குட்டி பொண்ணு நான். சும்மா வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு பேசியிருந்திருக்கேன். பிகாஸ் பிசைட்ஸ் மீட்டிங் him I was also fangirling inside like அந்த வயசுலயே. சோ யா டெஃபினெட்லி என் விட எங்க அம்மா தான் நிறைய சொல்லிருப்பாங்க விஜய் சாருக்கு நான் எப்படி இருப்பேனோ வீட்டுல. அவங்க ஸ்கிரீன்ல வந்தா நான் எப்படி அடம் பிடிச்சிருக்கேனோ அதெல்லாமே. லைக் எங்க அம்மா அந்த விஷயத்துல ரொம்ப நியாயம் பண்ணுவாங்க, என்னை பத்தி யாருக்காச்சும் சொல்லணும்னா. ஓ! ஓகே. ஆஃப்டர் த So, ரீல் வந்து இவ்ளோ ட்ரெண்டா போனதுக்கு அப்புறம், அ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது, "ஏய் இது நீ தான?" அப்படின்ற மாரி ஏதாவது கேட்டாங்களா? என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியும் நான் அந்த படத்துல இருக்கேன். அவங்கதான் சும்மா சொல்லிட்டே இருப்பாங்க. லைக் லைக் இஃப் ஐ கோ அவுட் வித் somebody லைக் சம் கசின்ஸ் ஒரு க்ளோஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் whoever knew that they would tell people like இவ யார் தெரியுமா, சச்சின் படத்துல இருக்க பொண்ணு இவதான். லைக் they would say it. எனக்கு பிடிக்காது எதுக்கு இப்போ அப்படி சொல்றது, சும்மா சும்மா நான் நீங்க சொல்லுவேன். அவ்ளோ ரிவீல் பண்ணிக்க மாட்டீங்க. இல்ல லைக் ஷோ ஆஃப் மாதிரி இருக்கும். அதனால நான் ஓகே. லைக் அது ஒரு சீக்ரெட்டா வச்சிருந்தேன். லைக் எனக்கு மட்டும் தெரியும், அது எனக்கு போதும். அந்த மாதிரி லைக் ஓகே. லைக் சில ஸ்பெஷலா ம். யாஹ்! சாரி ஓகே, ஓகே. லைக் பிஃபோர் ஐ போஸ்டட் திஸ் ரீல் அந்த சீன் யூடியூப்ல பாத்திருக்கேன். அந்த சீனை மட்டும் லைக் உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அது கீழே எல்லாம் சில பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த பாப்பா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ, எங்க ம். இருக்காளோ. அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ஐயோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு இதெல்லாம் நினைச்சேன்.
ஓகே. சோ முக்கியமா அந்த டயலாக் பிகம் சோ பாப்புலர் இல்ல. அந்த உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு Yeah. அப்படின்ற டயலாக். சோ நீங்க வந்து Yeah. படத்துல தாண்டி அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியல. நெறைய ரீல்ஸ்ல வந்து அந்த டயலாக் வந்து நெறைய ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. எப்பவுமே விஜய் சாரோட ரீல்ல வந்து அந்த ஒரு டயலாக் வந்து இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? Yeah, like அப்பப்போ வரும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் whoever knew this thing அந்த மீம் வந்தாலும் அந்த எடிட் வந்தாலும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல இதை பாத்தியா இதை பாத்தியான்ட்டு. ஓகே. Like it would make me so shy and happy at the same time. ஓகே. சோ எனக்காக அந்த டயலாக் மட்டும் சொல்லுங்க. அந்த டயலாக் இல்லாம இந்த இன்டர்வியூ வந்து ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். சோ ப்ளீஸ். No problem, I'll say it. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஓ! நைஸ். ஓகே. இப்போ வந்து அது ஒரு குட்டி செக்மெண்ட் ஆக்சுவலா. சேம் Right. டயலாக் இன் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல. சோ நீங்க இத ஆங்கிரியா சொன்னா எப்படி சொல்லுவீங்க? இல்ல ரொமான்டிக்கா சொன்னா எப்படி சொல்லுவீங்க? இல்ல அழுதுட்டே சொன்னா எப்படி சொல்லுவீங்க? அப்படின்றத ஒரு குட்டி செக்மெண்ட்டா அடுத்தடுத்து பார்த்துரலாம். சேம் சேம் டயலாக். ஓகே. இது சின்ன ஆடிஷன் மாதிரி இருக்கு. மேபி. Well, I hope me changing the emotions behind it won't ruin the dialogue. ஓகே. போலாமா? No. I did not prepare for this, but we'll see. ஓகே. ஃபர்ஸ்ட் Yes. ஆங்கிரியா. ஆங்கிரி டோன்ல. Phew. Okay, நான் இந்த இன்டர்வியூக்கு நியாயம் பண்ணுவேன். நீங்க கேட்டதுனால சொல்றேன். Okay. ஐயோ ரொம்ப ஷையா இருக்கு. இருங்க. Right. கோவமாவா? Okay. வராது. Okay, sorry. Wait. Right. Um, okay. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அப்படியும் கியூட்டா தான் இருந்துச்சு நீங்க சொல்றது. ஆங்கிரியா சொன்ன பரவாயில்ல. ஓகே. நெக்ஸ்ட் Right. ரொமான்டிக். உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஓ! ஃப்ளர்ட்டியா சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் ஃப்ளர்ட்டியா. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஓ! நைஸ். சோ மெனி பிளஷஸ். ஓகே. சோ இப்ப கிரைங் அழுதுட்டே சொன்னா எப்படி இருக்கும்? Right. ரொம்ப காமெடியா இருக்குங்க. ஒரு எமோஷனுக்கு அப்புறம் இன்னொரு எமோஷன் உடனே வந்தா. But yeah, it's okay. Crying. Ooh, okay, 1 second. Cute. அது சரியா வரல. It's okay. ஓகே. Yeah. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து ஒரு நியூஸ் ரீடர் ஃபார்மட்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? டயலாக். உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. I don't know. I've never practiced it before. ஓகே. It's too short to show that emotion. பேபி வாய்ஸ்ல குட்டி பிரீத்தி வாய்ஸ்ல நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த படத்துல இருக்கிறது என்னோட வாய்ஸ் கிடையாது. ஆனா என்னோட சின்ன வயசுல சொல்றேன். ஓகே. நீ ஏன் Right. டப் பண்ணாங்க அந்த வாய்ஸ் ஆக்சுவலா? ஏன்னா அது மூவியானிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஓகே. சீன் பண்ண வைக்கிறதுக்கே அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. லைக் ஓ! டு கெட் அப்படியா? மீ டு டூ இட். ஏன்னா நான் வந்து நான் விஜய் சாரை மீட் பண்றேன் மூவிக்காக எனக்கு தெரியாது. ஸோ அவங்க சொன்னது நான் செஞ்சேன். விஜய் சாரை மீட் பண்ணேன் லைக் எல்லாமே. ஸோ அந்த சீன் எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். அப்புறம் அதுக்கு சிங்க் ஆகுற வாய்ஸ் என்னால பேச வைக்கிறதுக்கு அவங்க இன்னும் கஷ்டமாயிருக்கும். அதனால டப்பிங் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான். So that happened, and yeah. Sorry, what was the question? பேபி வாய்ஸ். Oh, baby voice. Yeah. இது ரொம்ப கிரிஞ்சா இருக்க போகுது. But yeah, like உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. Like, I don't know. கியூட். ஓகே. இப்போ Oh my வந்து god. காமெடியா ட்ரை பண்ணலாம். ஃபன்னா. காமெடி. காமெடி எப்படி அங்க அந்த டயலாக் சொல்ல முடியாதே. ஓ! அப்படி சொல்றீங்க. ஓகே. ஷாக்கிங்கா சொல்லணும் எப்படி Yeah. சொல்லுவீங்க? உங்க ஸ்மைல் இவ்வளவு கியூட்டா இருக்கு. லைக் இல்ல யாரோ லைஃப்ல அழுதுட்டே இருந்தவங்க உன்ன சடனா ஸ்மைல் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அது. ஓகே. ரொம்ப பயங்கரமா ஆட்டிட்யூடா சொல்லுவீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? ஆட்டிடியூட காம்ப்ளிமெண்ட் யாருங்க கொடுப்பாங்க? உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. சரி, உங்க ஸ்மைல் கியூட்டா தான் இருக்கு. ஓ! இத மட்டும் கட் பண்ணி போட்டுருவோம் நாங்க. ஐயோ.
ஓகே. சோ இந்த ரீல் வந்து Yeah. பர்ட்டிகுலரா ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இல்லையா? சோ இந்த ரீல விஜய் Right. சாருக்கு ரீச் ஆகி விஜய் சார் வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா, உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நீங்க ஃபர்ஸ்ட் சார் கிட்ட என்ன பேசுவீங்க? லைக் ஃபர்ஸ்ட் போன உடனே இப்படி ரெண்டு தடவை ஃபேன் கேர்லா லைக் போ பண்ணிட்டு அப்புறமா யா லைக் லைக் I ask him if he even remembers me. Like ஞாபகம் இருக்கேன் நான் சார் ஓ! சச்சின் படத்துல பிரீத்தி like if he remembers me I'll definitely tell him everything and then I'll tell him how proud I am of where he is and then I'll tell him that I'm like லைக் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்க லைக் லைக் சிஎம் வேலை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணுமே லைக் நல்லா மெடிடேஷன் எல்லாம் பண்றீங்களா லைக் ரிலீவ் ஆகுறீங்களா லைக் I'll check with him about everything basically. ஓகே. எவ்ரி டைம் நீங்க அந்த ரீல் பார்க்கும்போது, அந்த சின்ன பிரீத்திய பார்க்கும்போது, என்ன தோணும் உங்களுக்கு? அந்த பிரீத்தி கிட்ட நான் போய் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, நீங்க என்ன சொல்லணும்னு நெனைப்பீங்க? ஓ அவளை மீட் பண்ண உடனே கட்டியா ஹக் பண்ணி லைக் ஓகே. டோன்ட் வரி ஸ்வீட் ஹார்ட் லைஃப் வில் பி ஈஸி ஆன் யூ லைக் ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. நைஸ். ஒரு மறக்க முடியாத ஒரு கமெண்ட் ஒரு இந்த வீடியோக்கு வந்தது அப்படின்னா என்னவா இருக்கும்? ஓ நான் லைக் I've said this before as well. ம். லைக் லைக் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அந்த மாதிரி லைக் ரொம்ப ஸ்வீட்டா மறக்காம இருக்கிறது. ஆனா பெரிய ஆனர் மாதிரி கொடுத்த கமெண்ட் வந்து டைம் ஃபிளைஸ் பிட்வீன் பேபி ஷாலினி வந்துட்டாங்கல இருந்து பிரீத்தி குட்டி வந்துட்டாங்க ஓ! ட்ரெண்டுக்கு வந்தோம் லைக் தட் வாஸ் லைக் சச் an honor லைக் ஐயோ என்னங்க பேசுறீங்க like I remember how my relatives or my family was talking about like நான் சின்ன வயசுல இருக்கும்போது பேபி ஷாலினி தான் ட்ரெண்ட் லைக் ம். அவங்க ஸ்கிரீன் மேல வந்தாலும் பேபி ஷாலினி தான் ரெஃபர் பண்ணாங்க அவங்கள லைக் ஆமா. so I remember that நான் சின்ன வயசுல இருக்கும்போது how uh, like how remember like how oh my god I forgot the word like yeah how often people would refer to her like that ஆனா இப்போ என்ன சச்சின் படத்துல பிரீத்தி குட்டி என்று ரெஃபர் பண்றாங்க I think wherever they see me I think that's how they'll refer me as like Sachin movies girl and so yeah it's crazy to have something like that to remember me by. கண்டிப்பா. ஷூர். சோ சச்சின்ல விஜய் சார் பார்க்கிறப்போ, ஸ்பாட்ல வந்துட்டு நீங்க இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள் என்னவா இருக்கும்? விஜய் சார் கிட்ட இருந்து? அவங்கள பாக்குறதே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிங்கா இருந்துச்சு. The way he walks, the way he plays with kids, or the way he just acts on the screen. Like as a kid, I was very young to remember much. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கிறதுல வரைக்கும் like just the way he would talk or அந்த like என்னோட சீன்ஸ் எல்லாம் I am pretty sure I made it tough for John sir to direct because I was not cooperating. ஆனா with like he Vijay sir interacted with me like I was one of his own kids. Like இல்ல இல்ல இது பண்ணலாமா அது பண்ணலாமா like he made sure அந்த scene ம். coordinate ஆச்சு like cameraக்கு like as the director wished it came out அந்த மாதிரி he made sure with me by personally interacting with me so yeah that's called professionalism making யா. kids interact with you you know. யா. ஓகே. சோ Yeah. அப்போ நீங்க சச்சின் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கும்போது, அ குறிப்பிட்ட உங்க சீன்ல வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க ஆடியன்ஸ் கூட பார்த்திருப்பீங்க இல்லையா படம்? Re-release அப்போவா இல்ல சச்சின் அதுக்கப்புறம் ah ரீலீஸ். I was very young like I was 5 6 years so I don't remember going to a theater also for that. ஓகே. Yeah, I was very young. I was very young, and I'm pretty sure so many of my relatives and all என்ன ரொம்ப கியூட்டா பண்ணிருக்கேன் அதெல்லாம் சொல்லிருக்காங்க லைக் ரீரிலீஸ் பார்த்தீங்களா? so re-release நான் அந்த சீன்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல பார்த்திருக்கேன் because அந்த ஓகே. ரீலீஸ் வந்தப்போ நான் I was in the UK doing my masters so ஓகே. அந்த கத்துன சீன் எல்லாம் பார்த்திருக்கேன் லைக் அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் இந்த பாப்பா எங்க இருக்காளோ லைக் அதெல்லாம் பார்த்து I was happy but I was like yeah they'll never get to know அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த வாழ்க்கையிலன்ட்டு நினைச்சேன் like என்னாச்சு அந்த பாப்பான்னு கேக்குறவங்களுக்கு but yeah now I just put that reel out and it became massive. ஓகே, ஓகே. சோ பிரீத்தி வந்துட்டு ஒரு 2 படங்கள் நடிச்சாங்க. சச்சின் அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க காணாம போயிட்டாங்களே! எங்க போனாங்க பிரீத்தி? Now so
அது என்னோட டெசிஷன் கிடையாது. அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்களோ அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஐ ஹேட் நோ சே இன் இட். இட் வாஸ் ஆல் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். ஓகே. என் கண்ட்ரோல் இருந்திருந்தா லைக் யா மூவிஸ் பண்ணலாம் நான் சொல்லியிருப்பேன். ஆனா எல்லாம் என்னோட பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணாங்க. ஸோ சில சுச்சுவேஷனால we moved out of Chennai back to my hometown Nellore. I'm from Andhra. So யா ஸோ அதுக்கப்புறமா நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு ஜாப் வாங்கணும், செக்யூரிட்டி கிடைக்கணும் லைஃப்ல. ஐ வாஸ் ஃபாலோயிங் தட் பாத். ஆனா எனக்கு ரியலைசேஷன் வந்துச்சு அது என்னோட பாத் கிடையாது. நான் உட்கார முடியாது 9 to 5 வந்துட்டு. ஸோ நீங்க ஸோ யா யோசிச்சிருக்கீங்களா? ஐ எம் பேக். எனக்கு யா யா சாரி. சாரி எனக்கு நேச்சுரலா வருது சிங்கிங் அண்ட் ஆக்டிங். ஸோ ம். I thought I'll just stick. Like, yeah, God gave you that talent for a reason, so you can pick it up and improve it. So அதான் பண்ண போறேன் இப்போ. ஓகே. ஸோ நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ நம்ம ஆக்டிங் கன்டின்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்குமா நம்ம வாழ்க்கையில அப்படின்ற மாரி ஏதாவது? அது கண்டிப்பா நினைச்சேன். ஆனா ஆனா ஒருவேளை அந்த சின்ன வயசுலயே நான் ஆக்டிங்ல கண்டினியூ ஆயிருந்தா, I don't think I would have known myself the way I do now. Like like recently so many things have happened in my life that எனக்கு என் மேல நல்ல grip இருக்கு இப்போ. ம். So ஒருவேளை ஆக்டிங்ல போயிருந்தா I don't know what would have happened. I feel like எல்லாம் கரெக்ட் ஆர்டர்ல கரெக்ட் டைம்ல தான் நடக்குது என் லைஃப்ல. அந்த ஃபீலிங் இருக்கு இப்போ எனக்கு. ஸோ யா ஓகே. இப்போ ஒன்னும் இட்ஸ் நாட் டூ லேட். ஆமா. இப்பவும் வரலாம். நாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அப்படி இப்போ நீங்க ஆக்டிங்குள்ள வந்தீங்க அப்படின்னா, என்ன மாரியான ரோல்ஸ், என்ன மாரியான கேரக்டர், யாரு கூட கொலாபரேஷன், யாரு கூட ட்ரீம் கொலாபரேஷன் அப்படின்னா ஏதாவது இருக்கும்ல? ட்ரீம் கொலாபரேஷன் லைக் என்னோட the kind of roles வந்து எனக்கு டைவர்ஸ் ரோல்ஸ் லைக் நல்ல டேலண்ட் காமிக்கிற ரோல்ஸ் இருந்தா எனக்கு ஓகே. ரொம்ப பிடிக்கும். லைக் சும்மா பிளெயின் ரோல்ஸ் லைக் வெறும் அழக மட்டும் காமிச்சிட்டு லைக் ஐ டோன்ட் லைக் roles like that. Like, I want roles that show that even a woman actress is as talented as the male actor, and காமிக்கிற மாதிரி roles எனக்கு பிடிக்கும். So, yeah, I like roles like that. And dream collaboration, நான் அதை பத்தி நினைக்கவே இல்லை. நீங்க கேட்ட ரொம்ப புதுசா இருக்கு. But it will be nice. Uh, anyone with good values and good respect to the other human, I'd love to collaborate with them. ஓகே. சோ ஒரு குட்டி செக்மெண்ட் மாரி போயிடலாம் நம்ம திருப்பியும். சோ Okay. ஒரு 5 செகண்ட் சேலஞ்ச் மாரி இது. சோ விஜய் சாரோட மூவிஸ் பத்தி சில கொஸ்டின்ஸ் நான் வந்து கேட்பேன். சோ நீங்க 5 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஆன்சர் பண்ணணும் எனக்கு. ஓகே. டக் நான் ஃபெயில் டக்குன்னு. ஆகுனா டசன்ட் மீன் ஐம் நாட் விஜய் சார்ஸ் ஃபேன். ஓகேயா? நான் 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 மூவிஸ் ரொம்ப கம்மியா பார்ப்பேன். ஐ யூஸ்வலி வாட்ச் லாட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் டிவி சீரீஸ். ஸோ இஃப் ஐ ஃபெயில் ஆன்சரிங் தட் டசன்ட் மீன் ஐம் நாட் விஜய் ரொம்ப சார்ஸ் சிம்பிளா ஃபேன். தான் இருக்கும். நீங்க நினைக்கிறத விட சிம்பிளா தான் இருக்கும். ஓகே ஓகே. ஓகே. நேம் 3 விஜய் மூவிஸ். துப்பாக்கி, கோட், லியோ. சூப்பர். நேம் 3 விஜய் சாங்ஸ். டக் டக். கண்மூடி திறக்கும் போது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, அது மாம்பழமா மாம்பழம் மலைகோவா மாம்பழமா மனம். எனக்கு பேர் எங்களுக்கா தெரியாது, சாங்ஸ் மட்டும் தான் தெரியும். சச்சின் வந்து கண்மூடி திறக்கும் பாட்டு மட்டும் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. I am improving. I will get much better at singing, but just adjust with whatever I can do now. Right. Okay, so கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே, குறையில்லை நேரம் பார்த்து கொட்டி போகும் மலையை போல, அழகாலே என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாளே. ஓ ஓ! பயங்கரமா இருக்கு. ஒரு மாரி வெஸ்டர்னிக்கா எடுத்துட்டு போயிட்டீங்க. சூப்பர், சூப்பர். I usually only sing English songs, so yeah, ஓகே. I rarely learn. நான் தெலுங்கு பாட்டு தமிழ் பாட்டு ரேரா லேர்ன் பண்ணுவேன், but yeah. ஓகே. சோ நம்ம கேம் ஒண்ணு விளையாண்டுட்டு இருந்தோம். அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன்.
Okay. So Right. number third question. Name three Vijay character you remember. Oh, characters. Yeah. Um, Character names. oh, character names. Oh, Yeah. sorry. Kuruvila, Kuruvi movie. Oh shit. I'm so sorry. My memory with names are not that great. என் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? Oh, wait, I should remember. Vaishalini. Okay. Thank you. Thank you so Yeah. much. Yeah. தெரியலன்னு சொல்லிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். Okay. No, no. Name three movies you would love to act in. Oh, I would love to. Like, already won the movies, adana. ஆமா. Okay. Yeah. I really liked Arjun Reddy when it came out, the Telugu one, because Okay. that heroine's name is Preeti. And I was like, Yeah. நான் இருந்தா நல்லா இருக்கும். Like, I was thinking, thinking when that movie came out. And I mean, whoever acted already have done a great job. But I was just thinking to myself, like, Vienna Sachin movie Preeti name, and then I was Preeti, so that's why I thought for Arjun Reddy it would have been fun. And இன்னொன்னு வந்து நான் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சது. Huh. நல்ல iconic roles are like it should have been that. Eh, on the top of my head, it's Arjun Reddy's Preeti. Like, Okay. Okay. Nice. yeah. So name three things that make you smile. Ooh, other people smile. Yeah. And like இல்ல Okay. அடுத்தவங்க Okay. சிரிச்சத Okay. பார்த்தா எனக்கும் ஸ்மைல் வரும். அது அப்புறமா ஆஹ் oh yeah, name three things. Actually, everything makes me smile. என்னோட resting face smiling face தான். ஏதாவது நிறைய ஃபுட் பேர் எனக்கெல்லாம் ஃபுட் பார்த்தா பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி. ஓ டெசர்ட்ஸ், சாக்லேட் டெசர்ட்ஸ் அந்த மாதிரி ஆன்சர் எல்லாம் நிறைய இருக்கு என்கிட்ட. ஓகே. சாக்லேட் டெசர்ட்ஸ், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ற நைட்ஸ் எல்லாமே, லைக் எவ்ரி திங் கிவ்ஸ் மீ எக்ஸைட்மெண்ட் அண்ட் மேக்ஸ் மீ ஸ்மைல். ஓகே. நேம் த்ரீ செலிபிரிட்டிஸ் யூ லவ் டு ஒர்க் வித். Ooh, love to work with Samantha ma'am. அப்புறமா சமந்தா மேம், தெலுங்குல அடவி சேஷன்ட்டு எனக்கு அந்த ஹீரோ பிடிக்கும். ஓகே. அப்புறமா வெல் ஆப்வியஸ்லி விஜய் சார், பட் அவங்க படம் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டாங்க. ஆஹ் ஆனா திரும்ப வந்தா ஆப்வியஸ்லி விஜய் சார் இந்த லிஸ்ட். கண்டிப்பா. அண்ட் கண்டிப்பா. யா கண்டிப்பா. And then who else? Oh, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா த்ரீ பீப்புள் தான் நீங்க கேட்டீங்க. And um, I don't know why I can't think of anyone. Ah, ஓகே. சோ நம்ம ஆனா கேம் just, நல்லா yeah. விளையாண்டோம். ஆனா என்ன கேம் அப்படின்ற ரூல்ஸே நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா 5 Yeah, செகண்ட் sorry. சேலஞ்ச். I'm taking so much time. Sorry, I'm not able to think properly. ஓகே. சோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தேன். நிறைய மியூசிக் பாட்டு பாடி இருந்தீங்க. நிறைய நீங்க சிங் பண்ணியிருந்ததை பார்த்தோம். மியூசிக் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ரொம்ப லைக் தட்ஸ் மை ட்ரீம், சிங்கர் சாங் ரைட்டர் ஆகணும்ன்ட்டு. ஸோ ஓகே. நான் 20 சாங்ஸ் என் சொந்தமா எழுதியிருக்கேன். எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே. ப்ரொடியூசரை மீட் பண்ணி ரிலீஸ் பண்றதுதான் மிச்சம். ஸோ நைஸ். யா லைக் நானே சொந்தமா எழுதின லிரிக்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் லைஃப் மேல பேஸா இருக்கிற லிரிக்ஸ் அது எல்லாமே. ஸோ ஓகே. என்னோட இன்ஸ்பிரேஷன் டெய்லர் ஸ்விஃப்ட் மாதிரி நான் இந்தியால ஒரு வெர்ஷன் ஆகணும்ன்ட்டு என்னோட ட்ரீம். நைஸ். ஸோ நைஸ். யா அந்த சாங்ஸ் அதெல்லாம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நான் கவர் மட்டும் பண்ணலாம். வேற சாங்ஸை நான் பாடிட்டு கவர் மாதிரி போடலாம் இன்ஸ்டாகிராம்லான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட அக்கௌண்ட் பப்ளிக் லைக் ஐ மேட் தி அக்கௌண்ட் பப்ளிக். கண்டிப்பா. சோ எங்க சைட் இருந்து பிஹைண்ட் டாக்கிஸ் சைட் இருந்துமே உங்களுக்கு பெரிய விஷஸ் நாங்க சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. நிறைய மியூசிக்ஸ் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்னும் மேலும் மேலும். சோ இன்டர்வியூ நல்லா எஸ், போச்சு. ஹாப்பி டு இன்டர்வியூ யூ. I'm sorry my answers were not fast for that 5 seconds game. இட்ஸ் ஓகே. Yeah, கேம் today I நல்லா was, போச்சு. yeah, definitely. ஓகே. சோ தேங்க்யூ Yeah. சோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். Thank you, Vaishalini, for having me. And yeah, I hope you have a great day. Thank you. ரொம்ப அழகா தமிழ் பேசுனீங்க. நான் நான் தமிழ்
இஸ் நாட் மை எவ்ரிடே லாங்குவேஜ். லைக் ஃபேமிலி கிட்ட எல்லாம் தெலுங்கு பேசுவேன், அப்புறமா ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சிஸ்டர் கிட்ட எல்லார்கிட்டயும் இங்கிலீஷ் பேசுவேன். ஆனா தமிழ் ரொம்ப கம்மியா பேசுவேன். அதனாலதான் இப்படி இருக்கு, மன்னிச்சிடுங்க. ஓகே. தேங்க்யூ சோ மச். நன்றி. All right, thank you. Take care.